வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். நம்ம இது IBPS PO மார்க் இன்டர்வியூ பாத்தீங்கன்னா ஈரோட்ல கண்டக்ட் பண்றதுல நம்ம பேரு தருண் பாத்தீங்கன்னா நம்மளோட பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு. சோ மார்க் இன்டர்வியூல என்னென்ன கேள்விகள் அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, அவர் எப்படிலாம் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்றதான் உங்களோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஷேர் பண்ண போறாரு. சார், உங்களுக்கு என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டுச்சு? ஃபர்ஸ்ட் நான் போனப்ப அசெட்னா என்னன்னு கேட்டாங்க. அசெட்ங்கிற மக்கள்கிட்டே பார்த்து சொல்லலாம். அசெட்னோடனே நான் டக்குன்னு பேங்கோட அசெட்லாம் டெபாசிட்ஸா கஸ்டமர்கிட்ட வாங்கினது லோனா கொடுக்கறது இல்லை. கொஷினை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. நான் ஜென்ரலா அசெட்னு கேட்டேன். அசெட்டுங்கிறப்ப எதெல்லாம் நம்ம ஓன் பண்றோமோ அதான் அசெட். ஸோ கொஷினை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கிற பாயிண்ட்டை ஃபர்ஸ்டே சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் அசெட்டு, அப்புறம் பேங்கை பத்தி அசெட் நம்ம சொல்றப்ப லோன்னு, அப்ப லைபிலிட்டி என்ன அப்படிங்கிறப்ப நமக்கு டெபாசிட்ஸ் ஃப்ரம் பப்ளிக், அப்ப என்னென்னங்கிறப்ப டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வந்தது. அதுக்கப்புறமேல இப்போ ஒரு கஸ்டமர் ஒரு லாங் டேர்மா அசெட் ஜென்ரேட் பண்றதுக்கு லோன் கேட்டு வராரு. அவருக்கு நீங்க டிமாண்ட் லைபிலிட்டில இருந்து காசு கொடுப்பீங்களா இல்ல டைம் லைபிலிட்டில இருந்து காசு கொடுப்பீங்களா அப்படின்னா, நான் டிமாண்ட்ல இருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். கிடையாது, இப்போ நாளைக்கே திருப்பி டிமாண்ட் யாருன்னா காசால போட்டாங்களோ திருப்பி கேட்டா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே லாங் டேர்முக்கு ஃபண்டை பில்ட் பண்றதுக்கு வராங்களோ, அசெட் பில்ட் பண்ண வராங்களோ, அவங்களுக்கு நம்ம டைம் லைபிலிட்டில இருந்து கொடுக்கணும். இன்கேஸ் இதை மாத்தி கொடுத்துட்டா அதுக்கு நேம் அசெட் லைபிலிட்டி மிஸ்மேட்ச் அப்படிங்கிற நேம் அப்படின்னாரு. எப்பெல்லாம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் கேட்டு வரவங்களுக்கு காசால இருந்தும், லாங் டேர்ம் அசெட் ஜென்ரேஷனுக்கு வரது டைம் லைபிலிட்டில இருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா சார், இந்த டிஜிட்டல் ஃப்ராட்ஸ்னா என்ன, டிஜிட்டல் அரெஸ்ட், அப்புறமேலும் சைபர் செக்யூரிட்டி பேங்க்ல என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அவ்வளவுதான் சார். அப்புறம் இன்புட்ஸ் தான் கொடுத்தாங்க. என்னென்ன இன்புட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு, உங்களோட தவறுகள்லாம் திருத்திக்கிறதுக்கான ஃபீட்பேக் கொடுக்கப்பட்டுச்சு? அவங்க கொடுத்தாங்க, ஃபீட்பேக் கொடுத்தாங்க. நான் லாஸ்ட் டைம் IOBக்கு வந்திருந்தேன். அப்ப பார்த்துட்டு கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிற மாதிரி லாஸ்ட் டைமும் எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இந்த டைம் பாக்குறப்ப லாஸ்ட் டைமோட கம்பேர் பண்றப்ப கான்ஃபிடன்ஸ் லெவல் நான் பர்சனலாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ IOB LBOக்கும் வந்திருக்கீங்க, இப்போ இதுக்கும் வந்தனால அவரே அந்த பேனல் மெம்பரே உள்ள இருந்தனால உங்களுக்கு நல்லா பண்ற அப்படின்ற ஒரு பதில் கிடைச்சிருக்கு. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்ல கொஞ்சம் இதா இருக்க சொன்னாங்க. ரீசெண்டா ஒரு 5 டேஸ்ல ஈவென்ட்ஸ் என்னென்ன நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க சொன்னாங்க. சோ பார்த்து வச்சுக்கோங்க. சோ 100க்கும் மேற்பட்ட மார்க் இன்டர்வியூ ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ நிறைய வரும். உங்களுக்கு ஜாக்சன் 10